السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் என்ற நிகழ்ச்சி தொடரில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏற்கனவே நாங்கள் ரமதான் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் என்ற ஒரு தொடரை ரமதான் மாதத்துக்கு முன்னால் நாங்கள் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஷவ்வால், துல் காதா, துல் ஹஜ்ஜா ஆகிய இந்த நாட்களிலே ஹஜ்ஜுடைய வழக்கம் சம்பந்தமாக அல் குர்ஆனில் கூறப்படும் கருத்துக்களை, சிந்தனைகளை பற்றி நாங்கள் பேசுவதுதான் இந்த தொடருடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நமது முதல் தொடரிலே நாங்கள் வசனங்களுடைய அல் குர்ஆனுடைய வசனங்களுடைய விளக்கங்களுக்கு செல்வதற்கு முன்னால் அந்த வசனங்கள் சம்பந்தமான சில அடிப்படை விடயங்களை, அறிமுகத்தை நாங்கள் பார்ப்போம். அல் குர்ஆனை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஹஜ்ஜுடைய வழக்கங்களை பற்றி பேசும் பொழுது வேறு எந்த வழக்கங்கள் பற்றியும் பேசப்படாத அளவுக்கு ஹஜ்ஜுடைய வழக்கத்தை பற்றி அல் குர்ஆன் பேசுகின்றது. சில அறிஞர்கள் சொல்வார்கள், ஹஜ்ஜுடைய அனைத்து காரியங்களுமே அல் குர்ஆனில் இருக்கின்றது என்று சொல்ல முடியுமான அளவுக்கு மிக அதிகமாக விவரமாக ஏனைய எந்த வழக்கங்கள் பற்றியும் விவரிக்கப்படாத அளவுக்கு ஹஜ்ஜுடைய விடயங்கள் விவரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். நாங்கள் அல் குர்ஆனிலே ஹஜ்ஜை பற்றி குறிப்பிடப்படக்கூடிய வசனங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அறிஞர்கள், பல ஆய்வாளர்களும், ஒவ்வொரு ஆய்வாளர்களும் அவர்களுடைய ஆய்வுக்கேற்ப பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதிலே நாங்கள் சுருக்கமான விடயத்தை நாங்கள் தொகுத்து பார்த்தால், சில அறிஞர்கள் ஹஜ் சம்பந்தமாக நேரடியாக ஹஜ்ஜுடைய கடமைகள், அதே போல அதனுடைய ஹஜ் நிறைவேற்றக்கூடிய அந்த இடங்கள், ஹஜ்ஜோடு சம்பந்தப்படக்கூடிய அந்த இடங்கள், இவை பற்றி குறிப்பிடப்படக்கூடிய வசனங்களை மாத்திரம் கணக்கில் எடுத்திருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய வசனங்கள் என்று சொல்லும் பொழுது, அல்லது அதற்கு விளக்கமாக அவர்கள் பாடங்கள் நடத்தும் பொழுது அவர்கள் நேரடியாக ஹஜ்ஜோடு சம்பந்தப்படக்கூடிய விடயங்களை மாத்திரம் எடுத்து கூறுவார்கள். இன்னும் சில அறிஞர்களை பார்த்தால், பெரிய ஆய்வு அடிப்படையில் அணுகக்கூடிய அறிஞர்கள், எக்கனாமிக் ரீதியில் அணுகக்கூடிய அறிஞர்கள், அவர்கள் ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகளோடு மாத்திரம் சுருக்கிக் கொள்ளாமல் அவர்கள் அந்த வரலாற்றுக்கும் சொல்கிறார்கள். உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே இருந்து வரக்கூடிய விடயங்களை கூட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக இடம்பெறக்கூடிய, அல்லது காபா நிர்மாணிக்கப்பட்ட வரலாறு, இது சம்பந்தமான வசனங்களையும் கூட உள்ளடக்கி ஹஜ்ஜுடைய வசனங்களில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். மிக விரிவாக ஹஜ் பற்றிய குறிப்பிடப்பட்ட வசனங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இரண்டாவது அடிப்படையிலே கிட்டத்தட்ட 70 வசனங்கள் ஹஜ்ஜை பற்றி, ஹஜ்ஜுடைய வரலாறை பற்றி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, இப்படி ஏதாவது ஒரு வகையிலே ஹஜ்ஜோடு அல்லது ஹஜ் நடக்கக்கூடிய அந்த இடங்களோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 70 வசனங்கள் இருக்கின்றன. 70 வசனங்கள். இந்த 70 வசனங்களும் 17 சூறாக்களிலே வந்திருக்கின்றன. 70 வசனங்களையும் 17 சூறாக்களை சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெற்றிருக்கிறது. சில சூறாக்களில் 2 வசனம், சில சூறாக்களில் 3 வசனம், சிலது 10, அப்படி ஒவ்வொரு சூறாவுக்கு ஏற்ப அது இடம்பெற்றிருக்கு. இப்படி மொத்தமாக நாங்கள் ஒன்று கூட்டி பார்த்தால் ஹஜ்ஜை பற்றி ஆங்காங்கே குர்ஆனிலே சொல்லப்பட்ட 17 சூறாக்களில் ஆங்காங்கே சொல்லப்பட்ட விடயங்களை ஒன்று திரட்டி பார்த்தால் 70 வசனங்கள் என்று நாங்கள் கூற முடியும் என சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த 17 சூறாக்களிலே 7 சூறாக்கள் மதனி சூறாக்கள், அதாவது 48 வசனங்கள். 48 வசனங்கள் மதனி சூறாவிலே காணப்படுகின்றன. இவற்றில் பெரும்பான்மையானவை நேரடியாக ஹஜ்ஜுடைய வழக்கத்தோடு சம்பந்தப்பட்டவை. அடுத்ததாக 10 சூறாக்கள், 17 சூறாக்களிலே 10 சூறாக்கள் மக்கி சூறாக்கள். 7 சூறாக்கள் மதனி, 10 சூறாக்கள் மக்கி.
இவை 22 வசனங்கள் 22 வசனங்கள் மக்கி சூறாக்களிலே காணப்படுகின்றன. இவற்றிலே நாங்கள் மதனி சூறாக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், மதனி சூறாக்கள் எங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கிய சூறாக்கள். ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கிய சூறாக்கள் மக்கிய சூறாக்கள் என்றால் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கிய சூறாக்கள். எந்த இடத்தில் இறங்கியது என்று நாங்கள் பார்க்க மாட்டோம், எப்பொழுது இறங்கியது என்றுதான் நாங்கள் பார்ப்போம். மக்கி மதனி என்று பார்க்கும் பொழுது பலமான கருத்து எங்கு இறங்கியது என்பதை பார்ப்பதை விட எப்பொழுது இறங்கியது என்பதைத்தான் பார்ப்போம். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கி இருந்தால் அது மக்கி, ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கி இருந்தால் அது மதனி. அது மதீனா மக்காவில் இறங்கினாலும் சரி. உதாரணமாக அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்று வரக்கூடிய ரசூலுல்லாவுக்கு இறுதியாக இறக்கப்பட்ட வசனங்களில் ஒன்று. அது ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கியது, எனவே அது மதனி. ஆனால் இறங்கியது எங்கே? மக்காவிலே, அரஃபாவிலே தான் இறங்குகிறது. அரஃபாவிலே மக்காவிலே இறங்குகிறது. இருந்தாலும் அது மதனி தான். யாரும் கேட்கப்படாது மக்காவில் இறங்கின வசனத்துக்கு நீங்க எப்படி மதனின்னு சொல்வீங்க என்று. காரணம் என்ன? அது ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கியது என்பதிலே வரும். இந்த அந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கிய அந்த மதனி சூறாக்களில் ஹஜ்ஜை செய்யக்கூடிய முறைகள், அதனுடைய கிரிகைகள் சம்பந்தமாக பெரும்பாலும் பேசப்படுகின்றன. மக்காவிலே இறங்கிய சூறாக்களிலே பெரும்பாலும் அந்த இடங்கள், ஹஜ்ஜு செய்வதற்கான அந்த இடங்கள், புனித ஸ்தலங்கள் சம்பந்தமாகத்தான் பேசப்படுகின்றன தவிர சட்டத்திட்டங்களை பற்றி பேசப்பட மாட்டாது. காரணம் என்ன? எங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரத்துக்கு பின்னால் 8ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தான் கடமையாக்கப்படுகிறது. அப்ப எனவே அதனுடைய விவரங்கள், ஹஜ் செய்யக்கூடிய முறைகளை எல்லாம் அதற்கு முன்னால் சொல்வதிலே பயன் குறைவு. எனவேதான் அதற்கு பின்னால் அவைகள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னால் ஹஜ்ஜை பற்றி சொல்வதற்கான காரணம் என்ன? மக்கி சூறாக்களிலே அந்த காலத்தில் ஹஜ் நடைபெற்றுக் கொண்டுதான் இருந்தது. காபிர்கள் கூட ஹஜ் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பிருந்தே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து மக்கள் ஹஜ் செய்யக்கூடிய அந்த வளமை இருந்தது. எனவே அந்த ஹஜ் சம்பந்தமான, ஹஜ்ஜுடைய இடங்கள், அதனுடைய முக்கியத்துவங்கள் சம்பந்தமாக பல விடயங்கள் அந்த மக்கி சூறாக்களில் பேசப்பட்டிருக்கின்றன. ரைட். இப்போது நாங்கள் நமது இந்த வகுப்பிலே இந்த 70 வசனங்களை பற்றிய விளக்கங்களையும் பார்க்க முடியுமா என்று கேட்டால் அது சாத்தியமற்ற ஒரு விடயம். அதாவது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களுக்கு இந்த ஹஜ் முடியும் வரைக்கும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை தொடர இருக்கின்றோம். அது வரைக்கும் உள்ள அந்த காலப்பகுதியிலே நாங்கள் இந்த 70 வசனங்களுக்குரிய விளக்கத்தையும் எங்களால் பார்த்து முடிப்பது என்பது சாத்தியமற்ற ஒரு விடயம். எனவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், நேரடியாக ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட வசனங்களை அத்தோடு ஹஜ் சம்பந்தமாக குறிப்பிடப்படக்கூடிய முக்கியமான சட்டத்திட்டங்களோடு, ஹஜ் செய்யக்கூடிய முறைகளோடு சம்பந்தப்படாவிட்டாலும் ஹஜ்ஜோடு சம்பந்தப்படக்கூடிய பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய சில வசனங்களைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். மொத்தமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் 25 முதல் 30 வசனங்களுக்கு உட்பட்ட 30 வசனங்கள் வரைக்கும் தான் நாங்கள் அவற்றிலே பார்க்க இருக்கின்றோம். அதிலே முக்கியமாக நாங்கள் 4 சூறாக்களில் இடம்பெறக்கூடிய வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலாவதாக சூரத்துல் பக்ராவில் இடம்பெறக்கூடிய வசனங்கள். அது எத்தனை வசனங்கள் என்று நாங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட 9 வசனங்கள் சூரத்துல் பக்ராவிலே நாங்கள் அவற்றுக்கான விரிவுரையை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். சூரத்துல் பக்ராவின் 158வது வசனம், ஸஃபா மர்வா இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ومن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم என்ற அந்த வசனம் அது ஒரு தனி வசனம். அதற்கு பின்னால் பிரபலமான ஹஜ்ஜுடைய வசனங்கள் என்ற பிரபலமான வசனங்கள் 196 முதல் 203 வரைக்கும் உள்ள 8 வசனங்கள். அப்போ மொத்தமாக ஏற்கனவே சொல்லப்பட்ட இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் 188வது வசனம், அத்தோடு இங்கு சொல்லப்பட்ட 196 முதல் 203 வரைக்கும் உள்ள வசனங்கள் 9 வசனங்கள். சூரத்துல் பக்ராவினுடைய 9 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் அவற்றை நாங்கள் அதிலே பார்ப்போம். அதைத் தொடர்ந்து சூரத்து ஆல் இம்ரான்
ஹஜ்ஜுடைய கடமையை தெளிவுபடுத்தக்கூடிய கட்டாய கடமை என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வசனம் வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா என்று வரக்கூடிய அந்த வசனம் 97 ஆல் இம்ரான் சூரா ஆல் இம்ரான் 3வது அத்தியாயம் 97வது வசனம், அதனுடைய 96வது வசனம் அதனோடு இணைந்த ஒரு பகுதி. அப்படி பார்த்தால் அது 2 வசனங்கள் என்பதாக நாங்கள் கருதலாம். 2 வசனங்கள் என்பதாக நாங்கள் கருதலாம். அப்ப பக்ராவிலே 9 வசனங்கள், சூரா ஆல் இம்ரானிலே 2 வசனங்கள், 11 வசனங்கள். அடுத்ததாக சூரா மாயிதாவிலே நாங்கள் பார்த்தால் முதல் 2 வசனங்கள், அதே போல 95 முதல் 97வது வசனம் வரைக்கும் உள்ள 3 வசனங்கள். எனவே இங்கு 5 வசனங்கள் மொத்தமாக இருக்கின்ற 11, 5, 16 வசனங்கள். அதனைத் தொடர்ந்து 4வது அத்தியாயமாக சூரா அல் ஹஜ் என்ற அத்தியாயத்தில் வரக்கூடிய 26 முதல் 22வது அத்தியாயம் 26 முதல் 37வது வரைக்குள்ள வசனங்கள். அது 12 வசனங்கள் இருக்கின்றன. 12 வசனங்கள் இருக்கின்றன. எனவே 27 வசனங்கள் மொத்தமாக, இத்தோடு 27 வசனங்கள் சூரா ஹஜ்ஜுடைய வசனங்களும் சேர்த்து 27 அல்லது 28 வசனங்களுக்கான விளக்க உரை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். வாய்ப்பு கிடைத்தால் அது மேலதிகமான வசனங்களுக்குரிய விளக்கத்தையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த வசனங்களுடைய நாங்கள் என்ன விடயங்களை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், அந்த வசனங்களுடைய விளக்கங்கள், அந்த வசனங்களுடைய விளக்கங்களை, நேரடி விளக்கங்களை நாங்கள் பார்ப்போம். அதே நேரத்தில் அதிலே சொல்லப்படக்கூடிய சட்டங்கள், நேரடியாக சொல்லப்படக்கூடிய சட்டங்கள், மறைமுகமாக சொல்லப்படக்கூடிய நீண்ட விரிவான ஹஜ்ஜுடைய எல்லா சட்டங்களையும் நாங்கள் இதிலே பேச மாட்டோம். அந்த வசனங்களில் குறிப்பிடப்படக்கூடிய விரிவான இந்த சட்டங்களை மாத்திரம் பார்ப்போம். அத்தோடு அதிலேயும் கருத்து வேற்றுமையான பல கருத்துக்களை நாங்கள் இங்கு குறிப்பிடுவதை இயன்ற அளவு தவிர்க்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். தேவையான அளவு மாத்திரம் தான் குறிப்பிடுவோம். அடுத்ததாக அந்த வசனங்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஹஜ்ஜினுடைய நோக்கங்கள், ஹஜ்ஜினுடைய சட்டங்களோடு வெளிரங்கமான வழக்க வழிபாடுகள் சட்டங்கள். ஆனால் அதனுடைய நோக்கங்கள் அதே போன்று மிக முக்கியமானது. எப்படி சட்டங்கள் முக்கியமானதோ அது சட்டங்களுடைய போன்று அல்லது அதை விட மிக முக்கியமானதுதான் அந்த சட்டங்கள் மூலமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய நோக்கங்கள். இவற்றை பற்றி நாங்கள் அதிகமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உரையாட இருக்கின்றோம். அதே போல ஈமானிய மற்றும் வாழ்வியல் பாடங்கள், அந்த வசனங்கள் தரக்கூடிய ஈமானிய மற்றும் வாழ்வியல், நமது வாழ்க்கைக்கு பிரயோசனமான பாடங்களையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். இறுதியாக நாங்கள் இன்றைய வகுப்பிலே இந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு முக்கியமான ஒரு விடயம் எங்களுக்கு தெளிவாகின்றது என்னவென்று சொன்னால், இந்த ஹஜ் என்ற கடமைக்கு, வணக்கத்துக்கு இஸ்லாத்தில் ஏனைய எந்த வணக்கங்களுக்கும் இல்லாத சில சிறப்பம்சங்கள் காணப்படுகின்றன. முதலாவது விஷயம் என்னென்றால், ஏற்கனவே நாங்கள் சொன்ன விடயம், திரும்ப மீண்டும் அதனை ஞாபகப்படுத்துகின்றோம். எந்த ஒரு வணக்கத்தை பற்றியும் குறிப்பிடப்படாத அளவுக்கு மிக விரிவாக முழு ஹஜ்ஜுடைய அனைத்து வணக்க வழிபாடுகளும் சட்டதிட்டங்களும் அல்குர்ஆனிலே காணப்படுகின்றன என்று சில அறிஞர்கள் கூறக்கூடிய அளவுக்கு மிக விரிவாக இந்த ஹஜ்ஜை பற்றி அல்குர்ஆன் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் உண்மையிலே முழு ஹஜ்ஜுடைய எல்லா விடயங்களும் இதில் இடம்பெற்றிருக்கின்றனவா என்று கேட்டால் இல்லை. ஆனால் பெரும்பான்மையான முக்கியமான அடிப்படையான விடயங்கள் காணப்படுகின்றன என்பதைத்தான் இது குறிக்கின்றது. இல்லாவிட்டால் சுன்னாவிலே நிறைய விடயங்கள் எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய செயற்பாட்டிலே இருந்து நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடத்திலே இருந்து உங்களுடைய வணக்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அடுத்ததாக முழு சூறாவும் ஒரு முழு சூறாவுக்கு ஒரு வணக்கத்துடைய பெயர் வைக்கப்பட்டிருந்தால் அது ஹஜ் மாத்திரம்தான். சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயம், ஒரு தனிய ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா இந்த வணக்கத்தினுடைய பெயரிலே இறக்கி இருக்கின்றான். வேற எந்த ஒரு வணக்கத்துக்கும் அப்படியான அந்த வணக்கத்தினுடைய பெயரிலே ஒரு தனிச்சூறாய் கிடையாது. அடுத்ததாக முக்கியமான விடயம் என்று சொன்னால், ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே, ஹஜ் உம்ராவை பொறுத்தவரையிலே அதையே நாங்கள் ஆரம்பித்து விட்டால் கட்டாயம் அதனை முடித்துதான் ஆக வேண்டும். முடிக்காமல் இடையிலே நாங்கள் விட்டுவிட முடியாது. ஏனைய சுன்னத்தான அமல்களைப் போல, சுன்னத்தான ஹஜ்ஜா இருந்தாலும் சுன்னத்தான உம்ராவாக இருந்தாலும் ஏனைய வணக்கங்களைப் போல நாங்கள் ஆரம்பித்து எங்களுக்கு விரும்பினால்
கம்ப்ளீட் பண்ணுவது, விரும்பினால் அதனை இடையில நிறுத்திக் கொள்வது என்ற அந்த தேர்வு எங்களுக்கு ஹஜ்ஜிலே கிடையாது. ஹஜ்ஜிலே நாங்கள் ஆரம்பித்து அதனை கட்டாயம் முடிக்க வேண்டும். இடையில நிறுத்துவதாக இருந்தால் அதுக்கு வேறு ஸ்பெஷலான சட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவே இது ஹஜ்ஜுடைய கடமைக்கும் ஏனைய கடமைகளுக்கும் இடையிலே உள்ள ஏனைய வழக்கங்களுக்கும் இடையிலே உள்ள மிக முக்கியமான வித்தியாசம். எனவே ஹஜ் என்பது மிக முக்கியமான, எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு அமல் என்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். ஆச்சரியமில்லை, ஏன் இஸ்லாத்தின் 50 கடமைகளில் 5வது மிக முக்கியமான மனிதனுடைய உடம்பாலும் மனிதனுடைய பணத்தாலும் எல்லாவற்றாலும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிரதான வணக்கம். எனவே இந்த வணக்கத்தை பற்றிய மேலதிக தெளிவுகளை இன்ஷா அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய விடயங்களை அடுத்த வகுப்பிலே நாங்கள் பார்ப்போம். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.